என்னங்க இங்க கற்பூரம் வச்சிருந்தேன் பாத்தீங்களா? ஐயோ, அது உங்க கற்பூரமா? தெரியாதனமா நான் தாங்க ஏத்திட்டேன். நீங்களே உங்க கையில ஏத்திட்டீங்களா? ரொம்ப நன்றிங்க. நான் தாங்க உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க வாங்கிட்டு வந்த கற்பூரமா இருந்தாலும் என்ன ஏத்த அனுமதிச்சீங்களே. உங்க நன்றி ஏத்துக்க சொல்றீங்களா? நிச்சயமா ஏத்துக்கிறேங்க. கோயில கற்பூரத்தை வச்சேன், ஏத்திட்டீங்க. வீட்டுல ஒரு குத்துவிளக்கு வச்சிருக்கேன், அதையும் வந்து ஏத்திட்டீங்கன்னா கண்ண மூடு. எதுக்கு? மூடுனா. ஐயோ, பொறுப்புறன்னு ஊறுற மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், போக போக சரியாயிரும். ஐயோ, கூச்சமா இருக்கு. இருந்தா சரி. ஐயோ, என்னமோ பண்றீங்க. என்ன பண்ணிருக்கேன்னு இப்ப பாரு. அவ்வளவு நாள் ஆகுமா? நீ மட்டும் சரின்னு சொல்லு இப்பவே இங்கேயே. ஏய் ஜோதி நில்லு. ஜோதி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? தப்பு பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணிட்டேனா? நான் என்ன தப்புனே? என்ன விளையாடுறியா? பின்ன கையில எழுதிருக்கீங்களே, தண்ணிப்பட்டு அழிஞ்சிடாது. இப்ப என்ன, அழியாத இடத்துல எழுதணும் அவ்வளவுதானே? எழுதிட்டா போச்சு. அழியாத இடத்துல எழுதணும்னா அதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. எழுதட்டுமா? என்ன பாக்குற? நான் உன் இதயத்தை சொன்னேன். சாப்பிட வரவே இல்லையே. என்ன பிரச்சனையா? யார்கிட்ட சொல்லி விடுறது? எப்படியாவது செல்லம்மக்காவை வச்சுதான் காரியத்தை சாதிக்கணும். என்ன ஜோதி? செல்லம்மக்கா நீயே சொல்லு, நான் ஒரு வயசு பொண்ணு தானே. திடீர்னு அதுல உனக்கு சந்தேகம் வந்துருச்சு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் வயசு பொண்ணா இல்லையா? ஆமா வயசு பொண்ணுதான். யாரும் இல்லங்கறா? சந்தைக்கு போன கிழவி அந்த ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போலாம்ல. அடியே ஜோதி, டிஃபன்ல சாப்பாடு வச்சிருக்கேன், டாக்டர் தம்பி வந்தா போடு, இல்லனா நீயே கொண்டு போய் கொடுத்துறேன்னு வாய் நோகாம சொல்லிட்டு போயிட்டா. என்ன பெத்த ஆத்தாரத்தை அப்படி எல்லாம் சொல்லுவாளா? அதுக்கேண்டி இந்த ஆளு பழுத்துக்கிற? நானும் ஆஸ்பத்திரி பக்கம் தான் போறேன். என்கிட்ட குடு, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். முடிஞ்சா போட்டுட்டே போறேன். கொடுத்துட்டு போனா போதும். ஏன் போட்டா உனக்கு என்ன? அந்த போக்கத்து மனுஷன் குறை சொல்லிக்கிட்டே தின்னும். சுருக்குன்னு நீ ஏதாவது கேட்டுருவ. அப்புறம் அப்படி இப்படின்னு பாட்டி காது கேட்டுருச்சுன்னா என்ன பாட்டி புரட்டிரும் புரட்டி. கொண்டடி சோத்த. பீடி குடிப்பீங்களா? சிகரெட்? அப்புறம் ஏன் உடம்பு இப்படி இறக்குது? கஞ்சா மட்டும் தாங்க அடிப்பேன். கஞ்சா அடிப்பீங்களா? சீக்கிரம் போய் சேர்றதுக்கு இது போதுமே, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்ன இந்தாங்க, இத 3 வேளை சாப்பிடுங்க. தினம் படுக்கும் போது இது ஒவ்வொன்னு சாப்பிடுங்க. வர்றாங்க. வாங்க. என்ன தம்பி 2-3 நாளா வீட்டு பக்கமே வரல? புரியுதுப்பா, என் பிள்ளைய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டியே,
அதுக்காக நான் கோபப்படுவேன்னு தானே நீ சாப்பிட வரல. அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் அனுபவிக்கிறான். அதுக்கு நீ என்னப்பா பண்ண முடியும்? அதுக்கு இல்லம்மா. சரி சரி, வழக்கம் போல உங்க சாப்பிடு. அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். வா. பேத்தி சோறுதான் கொடுத்துருந்துச்சா, பாட்டி கூப்பிடவே வந்துட்டாளா? என்னடா செல்லம்மா ஆஸ்பத்திரி பக்கம்? ஒண்ணுமில்லாதா, ராத்திரி எல்லாம் லொக்கு லொக்குன்னு ஒரே இருமலு. உனக்கு இருமல்லாம் ஊர்ல ஒரு காலமும் தூங்க மாட்டானே. சந்தைக்கு போன நேரமாச்சு, நான் வாரேன். என்ன செல்லம்மா, உடம்புக்கு சரியில்லையா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, உடம்பு எப்படி இருக்கு? ஏன் டாக்டர், நீ சாப்பிட போகாம டிமிக்கி குடுக்கறது, அந்த ஜோதி பொண்ணு என்கிட்ட சாப்பாட்டை கொடுத்து அனுப்புறது. எத்தனை நாளா நடக்குது? எது? ஒண்ணும் தெரியாது தம்பி, நீட்டிட்டானா கம்பி. ஏன் டாக்டர், உங்க 2 பேருக்கும் காதலா? உங்களுக்கு தூது விடுறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? அது அது வந்து வந்தாவது போயாவது விஷயமான ஆள்தாயா நீ. தூண்டில் போட்டாலும் போட்ட நல்ல விராலாத்தான் மாட்டிருக்கு. நான் வரேன். செல்லம்மா, கவலைப்படாத டாக்டர், நான் கீரை மட்டும்தான் விப்பேன். பெரியோர்களே, தாய்மார்களே, டாக்டர் தொழில் வெற்றி பெற்றதோடு முரட்டு சாராய தொட்டி இருளப்பனையும் திருத்தி வெற்றி கொடி நாட்டி. மன்னிக்க வேண்டும், எல்லா வகையிலும் வெற்றி கொடி நாட்டிய. எல்லா வகையிலும் அதாம்மா, காதல் பண்றது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, சோவன் சோ எல்லாம் சேர்த்துதான். என்ன சீ? பொம்பளைங்க நீங்க மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எது வேணாலும் பேசுவீங்க. ஆம்பளைங்க நாங்க பேசினா நுனிமூக்குல கோவருமே. பொம்பளைங்களுக்கு ஒண்ணும் நுனி மூக்குல கோவம் வரல. பாருங்க இந்த பூமாதேவிய, ஆம்பளைங்க செய்யற அத்தனை அட்டூழியத்தையும் பொறுத்துக்கிட்டு பேசாம இல்ல. அந்த பூமாதேவி ஏன் தெரியுமா பேசாம இருக்கு? பொம்பளைங்க செய்யற அட்டூழியத்தை விட ஆம்பளைங்க செய்யறது பரவாயில்ல தான் பேசாம இருக்கு. இப்பவாவது புரிஞ்சுக்க, பொம்பளைக்கு தான் முன்கோவம் ஜாஸ்தி. இல்ல, ஆம்பளைக்கு தான் முன்கோவம் ஜாஸ்தி. பொம்பளைக்கு தான் முன்கோவம் ஜாஸ்தி. இல்ல, ஆம்பளைக்கு தான் முன்கோவம் ஜாஸ்தி. அப்படியா? ஒரு நிமிஷம் பொறு. பாத்தியா, நான் தொடவே இல்ல, அதுக்குள்ள அடிச்சுட்டேன். இப்பவாவது புரிஞ்சுக்க, பொம்பளைக்கு தான் முன்கோவம் ஜாஸ்தி. இப்ப பாரு, உன் கைய வச்சு என்ன எங்க வேணாலும் தொடு, எதுவாவது சொல்லுவாங்க, ஒன்னும் சொல்ல மாட்டேன். நீங்க ரொம்ப மோசம். உன்னை தொடத்தானே சொன்னேன், அதுக்குள்ள சாஞ்சிட்ட. பரவாயில்ல, சாஞ்சுக்க.